தொகுதி 1, 2 மீளவட்டம் எல்லாம் உட்பட்ட பகுதியில் நடைபெறும் பட்டா வழங்கும் நிகழ்ச்சியில் பயணியாளர்களுக்கு பட்டாக்களை கொடுத்து சிறப்புரையாற்ற வருகின்றிருக்கும் சமூக நலத்துறை அமைச்சர் சத்யராஜன் அவர்களே மற்றும் தலைமையேற்றிருக்கும் நம்ம கலெக்டர் சார் அவர்களே, வரவேற்பாற்றி அமர்ந்திருக்கும் கோட்ட ஆட்சியர் பிரபு சார் அவர்களே மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சமயா அவர்களே, மாநகராட்சி ஆணையர் அவர்களே மற்றும் துணை மேயர் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் தூத்துக்குடி தாசில்தார் உள்ளிட்ட அரசாங்க அதிகாரிகளே, இங்கே வந்திருக்கும் நம்ம பொதுமக்களே, பத்திரிகையாளர் நண்பர்களே, இந்த பகுதியை சார்ந்த கிட்டத்தட்ட நீங்கள் 4000 பட்டா கொடுக்காங்க, 145 கோடி மதிப்பில். இதை வாங்க வந்திருக்கும் நிறைய பேர் வந்திருப்பீங்க. உங்களுக்கு பட்டா வந்து வரவங்களுக்கும் வீடு தேடி வந்து சேர்ந்துடும். வந்திருக்க அனைத்து பணியாளருக்கும் வணக்கம். இந்த இதோட நோக்கம் தெரியும். அதாவது திராவிட மாடல் அரசு முதலமைச்சர் தலைமையில் உள்ள அரசில் மட்டும்தான் அரசாங்க பணி வீடு தேடி வரும். ஒரு குறிப்பாக நம்ம பட்டா 5 வருஷம் இந்த போர்டில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதான் ஜியோவோட இது. 5 வருஷம் குடியிருந்தீங்கன்னா அது தூய்பொருட்கள் இருக்கிறவங்களுக்கும் நம்ம கொடுக்கும். மாநகராட்சி ஆணையாளரோட கேம்ப் ஆஃபீஸ் பக்கத்தில் அது கிட்டத்தட்ட மாநகராட்சி இடமா இருந்தாலும் அதில் ரொம்ப வருஷம் இருந்துட்டாங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணதுனால இந்த ஏரியாவில் வந்து ஒரு சென்ட் எவ்வளோ போகுதுன்னு உங்களுக்கே தெரியும், 25 லட்சம். அப்போ அரை கோடியிலேருந்து நம்ம ஆளுக்கு உட்காந்துருக்கோம். நினச்சோன்னே உரிமை கொடுக்கறது நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் தான். ஏன்னு சொல்கிறேன், இதேமாரி மாப்பிள்ளூரில் எல்லா பகுதியிலும் தூத்துக்குடி சரௌண்டிங்கில் முன்னாடி வந்து நிறைய இடத்துல வந்து கடந்த அதிமுக ஆட்சியில் வாடகை தகுதி இல்லாத இடமாச்சு. அதெல்லாம் மாறி இன்றைக்கி அந்த இடமும் 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் போகுது. எல்லா பகுதியிலும் பூர்ண ரேட்டில் இருந்து குறைஞ்ச ரேட் ஒரு ஏரியா கிடையாது. நீங்கள் 5 வருஷம் கூடியிருந்தால் எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி பட்டா வழங்கப்படுகிறது. இப்படி பல்வேறு அரசுக்கு வந்து அரசாங்க திட்டம், பல்வேறு நடவடிக்கைகள் அரசு சார்பாக அனைத்து வீட்டுக்கும் குடும்பத்துக்கும் திட்டம் சேர்ந்திருக்கு. பல்வேறு கட்டங்களாக நடைபெற்றிருக்கிறது. இந்த ஆட்சி நம்ம தொடரவும் மேற்கொண்டோம். அதாவது 3900 மாதிரி கிடையாது. இப்போ நம்ம மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கீழே உள்ள குழு அதை என்னென்ன ஷூட்டிங் மண்ணில் வந்தாலும் இன்னும் வந்து ஜிஓ டைம் இருக்குது. அது வரைக்கும் விடுபட்ட அனைவருக்கும் பட்டா வரும். இந்த நம்ம ஆட்சி தொடரவும் பல்வேறு நடவடிக்கை உங்களுக்கு என்றைக்குமே உழைத்து கொண்டிருக்கிறவங்களுக்கு ஆதரவு தர என்று கோரி முதலமைச்சர் கருத்தை வலுப்படுத்தணும் கோரி இந்த வாய்ப்புகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.